ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி ஈரோட்டில் ஒரு கிடா விருந்து ஃபங்க்ஷனுக்காக தாங்க நம்ம கிளம்பிட்டோம். போகும்போது பார்த்திங்கன்னா மேட்டூர் பார்க்கெலாம் கூட்டம் வர ஆரம்பிச்சிட்டாங்க. அதுக்கப்புறம் நம்ம பவானியில் போய் நம்ம காருக்கு கேஸ் ஃபில் பண்ணிட்டு நம்ம அங்கேருந்து கிளம்பியாச்சு. நம்ம இங்கேருந்து வெளில கிளம்புனா தாங்க மழை புயல் எல்லாமே வரும். நம்ம அந்த மாதிரி மழை வந்துருச்சு. வைப்பர் போட்டுமே எதிர் திசையில் எதுவுமே தெரியல. அப்படிங்கும்போது நாங்கள் கார் நிப்பாட்டிட்டோம். மழை குறைஞ்சதுக்கப்புறமா நம்ம கிளம்பிட்டோம். நம்ம கிளம்பும் போது தாங்க தெரிஞ்சது மழை எந்த அளவுக்கு பெஞ்சிருக்கு அப்படின்ட்டு. ரோட்லேயே ஆறாட்டம் தண்ணி போக ஆரம்பிச்சது. இந்த அளவுக்கு மழை பெஞ்சிருக்கு. நல்ல வேளை நம்ம காரை நிப்பாட்டிட்டோம். அப்போ தான் நினச்சோம். ஒரு கிலோமீட்டருக்கு அந்தானே பார்த்தீங்கன்னா மழை வந்ததுக்கான எந்த அடையாளமுமே இல்லை. லொக்கேஷன் பார்த்து ஒரு வழியாக கிடா விருந்து ஃபங்க்ஷனுக்கு வந்தாச்சுங்க. அங்கே வந்தவுடனே எங்கள் அக்கா தயாலினி மோனிசே இவங்க எல்லாம் வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க. எல்லாத்தையும் பார்த்து பேசிட்டுன்ட்டு அதுக்கப்புறம் சாப்பிட்றதுக்கு நம்ம கிளம்பிட்டோம். இங்கே பார்த்தீங்கன்னா தயாலினிக்கு ஆல்ரெடி மொட்டை அடித்து காது குத்துறது வியாழக்கிழமை ஃபங்க்ஷன் முடிஞ்சது. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா கிடா விருந்து ஃபங்க்ஷன் மட்டும்தாங்க வச்சுருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா கிடா விருந்தில் மட்டன் வறுவல், சிக்கன் வறுவல், குடல் வறுவல், முட்டை, மட்டன் குழம்பு, ரசம், தயிர், இந்த மாதிரி எல்லாமே சூப்பராக பண்ணியிருந்தாங்க. எங்கள் அக்கா வீட்டுக்கார் ராம்குமார் மாமா தான் இது எல்லாமே சமைச்சிருந்தாரு. உண்மையாலுமே சூப்பராக சமைச்சிருந்தாரு. சாப்பிட்டு முடிச்சுட்டு நம்ம கொஞ்ச நேரம் வீடெல்லாம் சுற்றி பார்த்துட்டு அக்கா கிட்ட, தயாலினி கிட்ட, இவங்ககிட்டலாம் பேசிட்டு மற்ற ஃபேமிலி கிட்டலாம் எல்லாத்திட்டையும் பேசிட்டுன்ட்டு அதுக்கப்புறமா நம்ம கிளம்பிட்டோங்க.